நான் சின்ன வயசில் மரத்துல ஏறி விளாட்றப்ப கீழே வந்துட்டேங்கண்ணா. அதனால் கையில் நரம்பு ஒன்று கட்டாயிருச்சு. யார் யார் கிரிக்கெட் விளாட தெரியும்னு சொல்லி கிளாஸில் வந்து பிடி சார் கேட்டார். நான் வந்து கை தூக்குனதுக்கா ஒரு சாரு இல்லை கண்ணு நீ உக்காந்துக்கா செலக்ட் பார்க்க கூட இல்லை. ஸோ யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி, அவங்க சாக்கா பார்ப்பாங்க என்னை பார்க்குறப்போ. அவங்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்ஸ்பிரேஷன் எனக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன். நான் இவர் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி பயப்படுறாங்கன்னா பயப்படலனாலும் அவங்கள என் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நான் வந்து அவங்கள பனிஷ் பண்ணுற அளவுக்கு தப்பான பால் போடக்கூடாதுங்கிறதுல தெரியும். நான் நல்ல பால் போட்டால் அவங்களால ஆட முடியாதுன்னு. இந்த ஆக்சிடென்ட்னால இந்தியாவுக்கு ஆட முடியாதுங்கிற ஒரு அர்த்தம் போய் இந்தியாவுக்கு ஆடிட்டேங்கிற ஒரு இதுக்கு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இல்லை எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது நான் கிரிக்கெட் தான் ஆட போகிறேன் அப்படின்றதுங்க எமோஷன். ஆனால் இது வந்து பத்ரி சார் கொடுத்தாருங்கண்ணா. கேட்டேன். அஸ்வினுக்கும் இந்த கிரிக்கெட்டுக்கும் இடையில இருக்க லவ் அப்படின்றது எந்த அளவு? இன்ஃபினிட்டி தாங்கண்ணா. அது தீராத காதல். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் விடாமுயற்சி சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு இளைஞர், திருச்செங்கோடை சேர்ந்த அஸ்வின். அதாவது ஒரு விபத்தில் தன்னோட ஒரு கையை இழந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்டில் நிறைய ஈடுபாடு இருக்கிறதுனால இப்போ வந்து தமிழ்நாடு டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட அனுபவங்கள் பற்றியும் இல்லை அவருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பற்றியும் இந்த பேட்டியில் நம்ம பேசலாம். ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ப்ரோ. உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். ஆனால் என் பேர் அஸ்வின் கிருஷ்ணாண்ணா. நான் எங்கள் ஊர் இதான் திருச்செங்கோடு. இங்கே ஹவுசிங் போர்ட்டில் இருக்கேன், கொல்லப்பட்டி ஹவுசிங். நான் வந்து இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டேங்கண்ணா. இப்போ பிஜி போட்டிருக்கேங்கண்ணா. எம்ஏ இங்கிலீஷ் போட்டிருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேங்கண்ணா. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்தும் ஆடிட்டு தான் இருந்தேன். இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்பவும் ஆடிட்டு தாங்க நான் இருக்கேன். அப்போ எப்படி இருந்தேனோ இப்பயும் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. எந்த சேஞ்சஸும் இல்லை. அது லைஃப்லேயும் சரி கிரிக்கெட்லேயும் சரிங்கண்ணா. பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேறு யாராவது கேட்குறப்ப மட்டும்தான் அந்த ஒரு ஞாபகம் வரும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இந்த விபத்து அப்படின்றது எப்படி நடத்துது? நான் சின்ன வயசில் மரத்துல ஏறி விளாட்றப்ப கீழே வந்துட்டேங்கண்ணா. அதனால் கையில் நரம்பு ஒன்று கட்டாயிருச்சு. அதனால் பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக போகாதனால கை ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. அப்புறம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்னால படிச்சுட்டேன். இப்போது டீமில் என்ன இதில் விளாண்டுட்டு என்ன ரோலில் விளாண்டுட்டு இருக்கீங்க? நான் தமிழ்நாட்டுக்கு ஆடிட்டேங்கண்ணா. ஓகே. பிப்ரவரி மாதம் ஆனேங்கண்ணா டெபியூட் பண்ணேன் தமிழ்நாடுக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாடு பிக்கு ஆடிட்டு இருந்தேங்கண்ணா. உள்ள தமிழ்நாடு ஏ தமிழ்நாடு பி அதுக்குள்ளெல்லாம் மேட்ச் வருங்கண்ணா. இப்போ தமிழ்நாடு பிக்கு ஆடி இருக்கேங்கண்ணா. இப்போ வந்து கர்நாடகாவுக்கும் பாண்டிச்சேரிக்கு அகேன்ஸ்டாக விளாண்டேங்க. இல்லை எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது நான் கிரிக்கெட் தான் ஆட போகிறேன் அப்படின்றதுங்க எமோஷன். நான் அந்த சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்க்குறோம். இதுக்கு விளாட்றதுக்கு முன்னாடியுமே எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குங்கண்ணா. இதுக்கப்புறம் ஆக முடியாதுன்னு ஒரு இருந்தது, கிரிக்கெட் பிளேயர் மேலே இன்டர்நேஷ்னல் ஆட முடியாதுன்னு ஒரு இது வருத்தம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி டீம் இருக்கிறதே எனக்கு இப்போ தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. அவங்கள கூப்பிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ கேட்டாங்க. வீடியோ அனுப்புனேன். ஸ்டிச்சுடு பால் விளாட சொன்னாங்க. ஒரு செலெக்ஷன் எப்போ அந்த அட்டன் பண்ண சொன்னாங்க. செலெக்ஷன் வச்சாங்கன்னா அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேங்கண்ணா. தமிழ்நாடு வீக் ஆனேன். அப்படியே கண்டினியூஸாக ஆடிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா செலெக்ஷனும் அட்டன் பண்ணி அப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ தமிழ்நாடுக்கு ஆடிட்டேங்க. இந்த லீக் மேட்சஸ் ஆடும்போது தான் எப்படி இருக்கும் அனுபவம்? லீக் மேட்ச் விளாட்றப்ப எப்பயும் போல தாங்கண்ணா. நான் எந்த ஒரு பதட்டம் புதுசாலாம் இருக்காது. நம்ம அண்ணன் விளாட எங்கள் அண்ணங்களோட தான் விளாட போவேன். அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க, அவங்க தான் கூப்பிட்டு வரதுனால அது ஒரு எந்த ஒரு இது சேஞ்சஸும் கொடுக்காது. நார்மலோட தான் விளாடுவேன். இருந்தாலும் அதான் மற்ற டீம் பிளேயர்ஸும் பாராட்டுவாங்கண்ணா. கமிட்டியும் நிறைய டைம் பாராட்டுவாங்க. எங்கேயா டோர்னமெண்ட் போனால் பாராட்டுவாங்க. ஒரு சில டைம் மெடல்லாம் தருவாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் இல்லை நீ வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ பேட்ஸ்மேன் உங்களை பார்த்து பயப்படுறாங்களா? பயப்படுறாங்கன்னா பயப்படலனாலும் அவங்கள என் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நான் வந்து அவங்கள பனிஷ் பண்ணுற அளவுக்கு தப்பான பால் போடக்கூடாதுங்கிறதுல தெரியும் இருப்பேன். நான் நல்ல பால் போட்டால் அவங்களால ஆட முடியாது இல்லைங்க.
கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் நம்ம வந்து அதிகமான ரன்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ஃபீல் இருந்திருக்கா? இல்லை, எந்த பவுலர் எடுத்துக்கிட்டாலும் அடி வாங்க தானே செய்வாங்க. இப்போ என் ஃபேவரட் பவுலர்னா ஸ்டார்க்கு, பும்ரா நிறைய பேர் இருக்காங்களா. யார் ஓவர்லேயும் 6 போகாமல் இல்லையே, இல்லை 6 போகும். இப்போ அதையே நினச்சிட்டு இருந்தோன்னா அடுத்த மேட்ச்சுக்கு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. அடுத்த அந்த இது என்ன தப்பு பண்ணணுங்கிறத யோசிச்சோம்னா அடுத்த மேட்ச்சில் இதான். அதே மாதிரி எக்கனாமியும் சரி, விக்கெட்டும் சரி, இன்னைக்கு அதிகமாக இருக்கலாம், விக்கெட் கம்மியாக போகலாம், விக்கெட் கூட எடுக்காமல் போகலாம். அது நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம என்ன போடுறோங்கிறதுல இருக்கு இல்லைன்னா, நான் அந்த மேட்ச்ல என் டீமுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல இருக்கு. அந்த மேட்ச்ல நான் டாட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா டாட் பண்ணி கொடுத்தா போதும். நான் விக்கெட்டுக்கு எக்ஸஸா வேண்டாம்னா வேண்டாம். ரைட், ஓகே. பவுலிங் பேட்டிங் அப்படின்றது ஓகே. எப்படி ஃபீல்டிங் பண்றீங்க அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்கு. எப்படி கேட்ச் பிடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும்ல. இல்லை, பேட்டிங் பவுலிங்கோட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபீல்டிங் தானா. ஃபீல்டிங் ஏன் அப்படின்னா பவுலிங் இன்னைக்கு ஒரு மேட்ச் வாய்ப்பு கிடைக்கலாம், வாய்ப்பு கிடைக்காம போகலாம். பேட்டிங் அப்படிதான், வாய்ப்பு கிடைக்கலாம், வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஆனால் ஃபீல்டிங் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு உள்ளே இருந்தால் ஃபீல்டிங் எந்நேரம் 120 பால் போட்டால் நான் 120 பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அந்த இதுக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்க ஒரு ஃபிலாசபி கிரிக்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா கேட்ச் தான் மேட்சை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஒரு ஃபீல்டர் ஒவ்வொரு ரன்னுங்கிறத எப்படியெல்லாம் தடுக்கிறானோ அதுதான். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்ல, இப்போ கடைசி லாஸ்ட் ஒரு 5 ஓவர் வரப்போகுது, இல்லை ரன் அதிகமாக அடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஹிட்டிங் தான் போவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ வந்து ஃபீல்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னைக்காச்சும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கேட்ச் பிடிச்சதுண்டா? அந்த கோபி மேட்ச்சில் ஒன்று நான் விக்கெட்டே போகலை, அவங்க பாட்டுக்கு 2 பேட்ஸ்மேனும் ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்தாங்க. அதான் கேப்டன் சிவானனும் அவர் வந்து 70+ இருந்தார். இன்னொரு ரன்னு 30 நின்றுட்டு இருந்தாங்க. 30 ரன்னுக்கு மேலே இருந்தாங்க. விக்கெட்டே போகலை 10 ஓவர் வரைக்கும். அவங்க 113 ரன்னும் 115 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பால் அவர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அடித்தோடனே நாங்கள் மிட் விக்கெட்டில் இருந்தீங்கன்னா அந்த பக்கம் ஹேண்ட் வந்தோடனே ஃபாஸ்ட்டாக ஒரு அந்த இடத்துல பிடிச்சி த்ரோ அடித்தனால அவர் பேட்ஸ்மேன் உள்ளே வரல, அவர் கால் கேட்டகிரி, அதனால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுன்னு அந்த பக்கம் எண்டில் அடித்தனால விக்கெட் விழுந்துருச்சுங்கண்ணா. அவர் விக்கெட் விழுந்தோடனே ஃபர்ஸ்ட் விக்கெட் அப்படியே போச்சு. மறுபடியும் 2வது பேட்ஸ்மேன் வந்தோடனே அவங்களும் ஹிட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேட்சும் அதே பேட்ஸ்மேன் என் கையில் தான் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போனாருங்கண்ணா. அப்படி இருக்கப்போ அந்த 2 விக்கெட்டை இழுத்து பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணதுனால அப்படியே மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கண்ணா. கண்டிப்பாக இதை வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பஸ்ஸில் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது? இப்போது ஒர்க்குக்கு போகாதனால எங்கள் வீட்டில் சரி சின்ன பையன் விளாண்டுட்டு போகிறான் அப்படிங்கிறதுனால என்னோட இதில் விட்டாங்கண்ணா. ஆனால் இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா அப்புறம் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னா. ஏன்னா இது வேலையை விட்டு தான் நிறைய பேர் வராங்க. நான் தான் தமிழ்நாட்டிலே ரொம்ப ஜூனியரான பையன், நானும் இன்னொரு பையனும் தான் இருக்கோம். அப்படி இருக்கப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறப்போ அங்கே தான் இதாகுதுங்கண்ணா. இப்போதைக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா. இனிமேல் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்கண்ணா. கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். சரி, இந்த கிரிக்கெட் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ? நான் இந்தியா காரணம்னு இதுங்கண்ணா, இது பேஷனுக்காக ஆடுறேன், எந்த ஒரு இது இல்லாமல். இந்தியாவுக்கு ஆடிட்டுனா நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிடென்ட்னால இந்தியாவுக்கு ஆட முடியாதுங்கிற ஒரு அர்த்தம் போய் இந்தியாவுக்கு ஆடிட்டேங்கிற ஒரு இதுக்கு ஆயிரேண்ணா. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அதே கன்டினியூ தாங்க நான் பண்ணுவேன். இருந்தாலும் அதை இந்த கேம் அப்படியே பிடிச்சி தான் லவ் பண்ணி ஆடிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போது எந்த வயசில் இந்த ஆக்சிடென்ட்? 5th படிக்கிறப்ப, 5th படிக்கிற அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு கிட்ட இருக்குமா? 10-11 வயசு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் 10-11 வயசுலேயே வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம லெஃப்ட் ஹேண்டரா இல்லை ரைட் ஹேண்டரா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ரைட் ஹேண்ட் வரக்கூடிய ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு கை இல்லை லெஃப்ட் ஹேண்டு தான் எல்லாத்துக்கும் இப்போ பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே கஷ்டமாக தாங்கண்ணா இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 இன்னொருத்தர் நம்பியே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. நான் பண்ணி தான் ஆகணும். இது நான் இன்னைக்கு அழுதாலும் கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நான் தான் பண்ணணும் அப்படின்னா அதுதான். நான் இப்போ யாருமே எல்லா டைமும் நமக்கு ஒருத்தர் இருந்தால் பார்த்து வைக்க போகிறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்கு அப்படியே சின்ன வயசுலேருந்தே அந்த வில் பவர் அப்படியே இருந்ததுனால அப்படியே இருந்துக்கிட்டேன். பேலன்சிங் பண்ணணும். பேட்டோட வெயிட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்டாண்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் நிறைய பார்க்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஹேண்ட் வச்சுட்டு நீங்கள் எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? அதான் நான் எதுக்கு ஏற்றமோ அதை எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்க முடியணும் அப்படின்னாங்கண்ணா. மாற்றிக்க முடியணும் எப்படி சொல்ல? அதுக்கேற்ற மாதிரி வெயிட் கம்மியாக இருக்க வெயிட் கம்மியாகிற இதாக எடுத்துக்கணுங்கன்னா எந்த அளவுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அதனால் நான் எப்படியோ கண்ட்ரோலாக இருக்க முடியுமோ எந்த விஷயத்தில் கண்ட்ரோலாக. இப்போ ஹிட்டிங் போனால் பேட்டு திரும்பிடுதுன்னு தெரியுதுங்கண்ணா, அதனால் ஹிட்டிங் போகாமல் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி 6 அடிக்க முடியலன்னா பரவாயில்ல, 4 அடிச்சுக்கலாம், இல்லைனா ரொட்டேட் பண்ணி அடுத்த ஹிட்டருக்கு இது பண்ணலாம், இல்லை நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனுக்கு ஓப்பன் கொடுத்துடலாம் அப்படின்னாங்கண்ணா.
ஓகே, இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேட் என்ன, அந்த பேட்டில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சொல்ல முடியும்? ஆனால் இது வந்து பத்ரி சார் கொடுத்தாருங்கண்ணா. பத்ரி சார் கொடுத்தாருங்கண்ணா. அதில் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாரு. அதில் வந்து இந்த மாதிரி வந்து அண்ணன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா. அவரோட பர்த்டே இதுக்கு கான்டெக்ட் மாதிரி வச்சுருந்தாரு. அதான் அது சைன் பண்ணி அவர் கொடுத்தனால இந்த பேட் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, அப்புறம் இந்த பேட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா. இது அடிடாஸ். இப்போ நீங்கள் கொடுத்த 2 பேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வெயிட்டாக தான் இருக்குது. எப்பயும் போல் வந்து 2மே வெயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து நான் வெயிட் கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது? வெயிட் கம்மின்னா எப்படின்னா, இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மற்ற பேட்டோட இந்த பேட்டு கிராமு கம்மிங்கண்ணா. இது இந்த பேட் என்ன கிராம் இருக்குது? இந்த பேட்டு கிராம் தெரிலைங்கண்ணா. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறதுங்கண்ணா, நம்ம வெயிட்டு ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கையில் விளாட்றப்போ வலிக்கும். அப்படியே போக போக அந்த பேட் நமக்கு மசில் மெமரி ஆயிருங்கண்ணா. அந்த வெயிட்டு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால பிரச்சனை இல்லை. ஆம் கார்டு வச்சு அந்த கீழே ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா மேலே இருக்கிற வெயிட் தூக்குனா போதும். இங்கே இருக்கிற வெயிட்டை வந்து இது பேலன்ஸ் பண்ணிக்கோங்கண்ணா. அதனால பிரச்சனையே இருக்காது. கீழே கீழே அடிக்கலாங்கண்ணா. அந்த பேட்டு கிராம் ரொம்ப கம்மிங்கண்ணா. ஒரு கிலோ தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்துருங்கண்ணா. 990 நினைக்கிறேங்கண்ணா கிராம். இந்த பேட் வந்து கிராம் கம்மியாக எனக்காக ஷார்ட் ஹேண்டில் வாங்கினாங்க. இது வந்து எம்எல்ஏ சார் கொடுத்தாருங்க. ஸோ எந்த மேட்ச்சுக்கு போனாலும் இதை எடுத்துகிட்டு போயிருவீங்க, உங்களுக்கு எது அடாப்டாக இருக்கும்? ஆமாங்கண்ணா. ஒரு சில நாள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பேட்டில் ஏதாவது பிரச்சனைனா கிட்ட இங்கே வச்சுட்டு போயிடுவாங்கன்னா டீம் கிட்ட அங்கே கொடுப்பாங்க. போகிறப்ப அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சில நாள் ரொம்ப தூரம் போகணுன்னா இந்த பேக்கும் அந்த பேக்கும் தூக்கிட்டு போக முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, டீம் கிட் கொடுத்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியான பேட்? இல்லை எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தாங்கண்ணா. இதில் இந்த இதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்குங்கண்ணா. பேட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு இப்போ நம்ம பேட் ஆடுறதுக்கு முன்னாடி எல்லாம் பேட் வச்சுருப்பாங்க இல்லைங்கண்ணா. அது பிடிச்சி பார்த்துட்டு எது நமக்கு கரெக்டாக இருக்குன்னு செட் ஆகிக்கோங்கண்ணா. அதில் நெட்ஸில் ஆடிட்டு தானே ஆட போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதாவது அஸ்வினுக்கும் இந்த கிரிக்கெட்டுக்கும் இடையில இருக்க லவ் அப்படின்றது எந்த லவ்? இன்ஃபினிட்டி தாங்கண்ணா. அது தீராத காதல் மாதிரி. அது என்டே இல்லாத சொல்லியும் என்னால் சொல்லக்கு தெரியலைங்கண்ணா. அது எப்படி சொல்கிறதுன்னு. அதுதான் எப்படி சொல்கிறதுங்கண்ணா. அதனாலேயே ஒரு சில விஷயத்த என்னால் பண்ண முடியுங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்கண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க பண்ணுறதுனால நான் பண்ணணும்னு இல்லை, எனக்கு இது பண்ணணும்னு தோணுது, நான் பண்ணேன். இதுவே முடியுது அப்படிங்கிறப்போ மற்ற விஷயத்தையும் முடியும் அப்படிங்கிற. இது கிரிக்கெட் விளாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேங்கண்ணா. அதுக்கு முன்னாடி எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப பயம். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேனாலேங்கண்ணா. ஆனால் இது விளாண்டா கொஞ்சம் நம்ம வந்து அந்த இன்னிங்ஸுக்கு தேவையான இது இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓடி தாங்கண்ணா ஆகணும். அந்த ஃபிட்னஸ்க்கு இருந்து தான் ஆகணும். அதனால் அதை பண்ணி தான்ண்ணா. இப்போ நிறைய வந்து கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, நிறைய பேர் போயிட்டு நெட்ஸ் ஆடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதுக்கான பயிற்சியெல்லாம் எடுத்ததுண்டா யாராச்சும்? பயிற்சி வந்து எங்கள் ஊர்லேயே அண்ணன் சொல்லி தராங்கண்ணா. அவர் நான் தமிழ்நாடு டீம் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து எங்கள் ஊர்லேயே அவர் இருக்காருங்கண்ணா. அவர் எங்களுக்கு சீனியரு. அவர் வந்து இதே மாதிரி நெட்ஸு போட்டுனாங்களா, பசங்கள்லாம் அண்ணாங்களாம் காசு போட்டு நெட்ஸு போட்டாங்க. எனக்காகவே மேட் வாங்கினாங்கண்ணா. எனக்கு செலெக்ஷன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் மேட்டே வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ தான் மேட்டுன்னா என்னன்னே தெரியும். அந்த மேட்டில் போட வச்சு தான் உள்ளே அனுப்புனாங்கண்ணா தமிழ்நாட்டுக்குள்ள. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச இப்போது இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்? பும்ரா ஃபேவரட். பும்ரா. ஏன் வந்து பும்ரா பிடிக்கும்? இப்போ இந்த T20லையுமே சரி, அதுக்கு முன்னாடி அவர் மேலே ஒரு 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு விக்கெட் கூட எடுக்கலைங்கண்ணா. அந்த விராட் கோலி கேப்டன்சினாலே பயங்கரமாக இருக்கும். அது டெஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஏன் விக்கெட் எடுக்கலாங்கிற ஒரு இதை கான்ட்ரவர்சியாக போச்சு. அப்போ இருந்தாலும் கம்பேக் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு T20 லிஸ்ட்டில் பேட்ஸ்மேன் பற்றி பேசினாங்கன்னா பவுலர் இவர் இல்லைன்னா முடிஞ்சே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு 2-3 ஸ்பெல் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபைனலில் போட்டது தாங்கண்ணா. அது ஒரு கம்பேக் எடுத்து இன்ஜூரியில் இருந்தார், மறுபடியும் கம்பேக் பண்ணி பயங்கரமாக போட்டாருங்க. இன்ஸ்பிரேஷன் எனக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன். நான் இவரும் MS தோனி. ஏன்னா இப்போது அவரை எல்லா பிளேயரும் இப்போ பிடிச்சாலும் கேப்டனுங்கிறப்போ அவர் மட்டும்தான் மைண்டில் வர்றாரு. அது கேப்டன்னா தலைவன் மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ எப்படி அவரோட எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதே மாதிரி
ரிசல்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, இந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னா தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்குறப்ப தான் சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதை கரெக்டாக பண்ணோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இதுங்க. சரி, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம லோக்கலில் ஆடிட்டுருக்கோம், இது எல்லாமே ஓகே. செலெக்ஷன் அப்படின்ற போகும்போது உள்ள தமிழ்நாடு டீமுக்காக செலெக்ஷன் போகும்போது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, மனசுக்குள்ளே எப்படி இருந்தது, நீங்கள் அதை வந்து எப்படி கடந்து வந்தீங்க? நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டை விட்டு வெளியே எப்படின்னா ரொம்ப தூரம் போனேன். எங்கள் வீட்டிலலாம் நான் ரொம்ப செல்லம். நான் எங்கள் வீட்டில் நீ விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் 3 நாள் போகிறப்ப அழுதுகிட்டு போனேங்கண்ணா. நான் போகிறப்ப இல்லை, அங்கே இருந்தப்போலாம் கொஞ்சம் இருக்க முடியாத எப்படி சொல்கிறதுங்கண்ணா, அந்த செலெக்ஷன் இதில் ஸ்கூலுங்கண்ணா, ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருட்டாக இருந்தது. அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் லிட்டில் பிட்டின்னு இருந்தது. அப்போ அவங்க வந்து அந்த பல்பெல்லாம் எங்களுக்காக மாற்றினாங்க. நைட்டு வந்து மாற்றுறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நான் வெளியே வந்து அப்போ தான் விளாட்றப்போ எப்படி இப்படி இருக்கு. ஏன்னா நான் புதுசு சின்ன பையனா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடினா 19 17 வயசு தான் இருக்கும், 18 வயசு தான் இருக்குங்கண்ணா. அப்படி இருக்கிறப்போ என்னதான் வருத்தப்பட்டாலும் அடுத்த நாள் செலெக்ஷனுங்கிறப்போ செலெக்ஷன் எப்போனாலும் அழுதுக்கலாம். ஆனால் செலெக்ஷன் விட்டு அப்போ வராதுங்கண்ணா. செலெக்ஷன் போகிறப்போ பயமாக தாங்கண்ணா இருந்தது. பயம்னா பதட்டம் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெட்ஸில் கூப்பிட்டு ஒரு பேட்ஸ்மேன் நிற்க சொல்லிட்டாங்க. நிற்க சொல்லி பவுலிங் போட சொன்னாங்க. 6 பால் தான் போட்டிருப்பேங்கன்னா 6 பால் போட்டோன்னே போக சொல்லிட்டாங்க. 6 பால் போட்டு போக சொன்னோடனே சரி செலக்ட் ஆகலான்னு நினச்சிருந்தேன். அப்புறம் அவங்க அந்த 6 பால் போதும் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கோச் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, பவுலராக செலக்ட் பண்ணிட்டாங்க. பவுலராக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபீல்டிங், அந்த பவுலிங்க்கு முன்னாடி ஃபீல்டிங் கொடுத்தாங்கண்ணா. ஃப்ளாட் கேட்ச் நல்லா எடுத்தேன், ஹைட் கேட்ச் எடுக்கலான்னு சொல்லி கேப்டன் சொல்லிட்டு இருந்தாருங்கண்ணா. ஃப்ளாட் கேட்ச் நல்லா எடுக்கிறேன், ஆனால் ஹைட் கேட்ச் நீ தான் எடுக்கணும், நீ தான் கால் கேட்டகரி இல்லைல்ல, நீ தான் இங்கேருந்து அங்கே ஓடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பவுலிங் கொடுத்தாங்க. நான் பேட்டிங் கேட்கலைங்கண்ணா. ஏன்னா நிறைய பேர் 90 பேர் வந்திருந்தாங்கண்ணா. அப்போ டைம் பிட்வீன் ஆயிடுச்சு. என்கிட்ட கேட்குறப்பயே முன்னாடி சொல்லிட்டாங்க, உனக்கு எது வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸஸாக எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டைம் கொடுத்தாங்கண்ணா. ஒரு பால் தப்பான பால் போச்சுன்னா அதுக்கு இதுக்கும் நிறையா டைம் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. அப்புறம் வந்து இந்தியன் டீமுக்காக ஆடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான முயற்சிகள் என்ன எடுத்துகிட்டு இருக்கீங்க? என்னன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்குங்களா, அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் தாங்கண்ணா. சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ் என்னன்னாலும் அந்த ப்ராக்டிஸில் நல்லா போட்டாலும் ப்ராக்டிஸ் வந்து ஆகணும், நல்லா போகலனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தாங்கண்ணா ஆகணும். கண்டிப்பாக. இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்னும்னா இந்த மாதிரி கிரிக்கெட் இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சா, அதாவது இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு தாங்கண்ணா தெரியும். அது நிறைய பேர்த்துக்கு தெரியாதனால தான் என்னையெல்லாம் பார்த்து நாங்கள் எங்கேயோ போய் யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி, அவங்க ஷாக்காக பார்ப்பாங்க என்னை பார்க்குறப்போ. அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம போகிறது ஏன் டிவியில், ஏன்னா நான் எங்கள் வீட்லேயும் எதிர்பார்ப்பாங்களேண்ணா நம்ம பையன் விளாட்றது டிவியில் பார்க்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது டிவியில் போட்டால் நல்லா இருக்குங்கண்ணா. என்னைக்காச்சும் ஒரு நாள் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கா? ஒரு உதாரணத்துக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறதை தாண்டி நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கா? யாருக்காச்சும் உங்கள் மேலே வந்து பார்த்துட்டு நீ எப்படிப்பா இதை பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க? ஆமாண்ணா. இது ஸ்கூல் படிக்கிற பையனா. அப்போ இதெல்லாம் விளாடனா இங்கே நான் வந்து 2 ஸ்கூல் படித்தேங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க் ஸ்போர்ட் இங்கே ஒரு ஸ்கூல் படித்தேன். அங்கே எனக்கு கிரிக்கெட் விளாட விடுவாங்க. அங்கே வந்து தமிழ் சார் ஐயா இருப்பார், அவர் நல்லா சொல்லித் தருவார் கிரிக்கெட்டை. அங்கே எனக்கு விளாண்டுட்டு 9th வேறு ஸ்கூல் போயிட்டேங்கண்ணா. வேறு ஸ்கூல் போகிறப்போ அங்கே ஒரு மேட்ச் நடத்தினாங்க. இந்த மாதிரி ஹவுஸுன்னு சொல்லி, க்ரீன் ஹவுஸு ரெட் ஹவுஸு அப்படின்னு. அப்போ வந்து யார் யார் கிரிக்கெட் விளாட தெரியும்னு சொல்லி கிளாஸில் வந்து பிடி சார் கேட்டார். நான் வந்து கை தூக்குனதுக்காக ஒரு சாரு இல்லை கண்ணு நீ உக்காந்துக்க அப்படின்ட்டாங்க. என்னை பார்க்க கூட இல்லை, எப்படி விளாட்றான்னு கூட பார்க்காமலே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. செலெக்ஷன் கிளாஸ்லேயே உட்கார சொல்லிட்டாங்க. போய் மறுபடியும் கேட்டதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லாங் ஜம்ப்பு போகலான்னு போனேன், அதுக்கும் அலோவ் போக சொல்லிட்டாங்க. அப்போ தான் கஷ்டமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி செலக்ட் ஆனோடனே ஒரு கொஞ்சம் நியூஸ் தெரிஞ்சுதுங்கண்ணா. ஃபோன் பண்ணி பாராட்டினாரு. என்ன சொன்னார் ஃபோன் பண்ணி? நல்லா பண்ணுங்கண்ணா அப்படின்னாருங்கண்ணா. அப்போ எப்படி இருந்தது மனதுக்கு? அப்போ எப்படி இருந்ததுன்னா அவர் மேலே எந்த கோபமும் இல்லை. அப்போ வருத்தம் இருந்ததுங்கண்ணா, கோபமும் இருந்தது. அப்போ ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்கள் என்னை இப்போ பால் கூட போட விடாமல் பார்க்காத என்னது நியாயம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி. நான் எனக்கு கொடுக்காத சேஃப்டியாங்கண்ணா அவங்க கொடுக்க போகிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இப்போ தான் நடந்தேன்னொடனே சின்ன பையன், அப்போ எமோஷனல் கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இப்போ அப்படி சொல்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக தான், ஏதோ
எது பண்ண ஏதோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உடல் அளவில் குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாடாலேயும் மனதளவுலையும் அவங்க வந்து குறைபாடாகிறாங்க. ரொம்ப வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதோ, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விதத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இதை தாண்டி வரணும், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து உங்களுக்கு மட்டும் பலன் கொடுக்காம இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றத நம்புகிறோம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக இந்தியன் டீமில் ஆடுறதுக்கு எங்களுடைய குழு சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இது வேறு ஏதாவது சேர்க்கணுமா?